நம்ம ரேவதிய பார்த்தோன்னே இலக்கியா இருந்துட்டு, இப்போ அவங்கள கூப்ட்டு நீங்க ஆசீர்வாதம் பண்ணியே ஆவணும். ஏன்னா, கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மொதல்ல அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வேற வேற பிசினஸ வந்து தொடங்கியிருந்தாரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிசினஸ் எல்லாத்தையுமே நல்லபடியா பார்த்துக்கிட்டாரு. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சொந்த கால்ல நிக்கிறதுனால, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். உங்களோட ஆசீர்வாதம் ரொம்பவே முக்கியம் அப்டின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரேவதிக்கு நான் எப்படிம்மா பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம கௌதம் என்ன பார்த்தான்னா, கண்டிப்பா விடவே மாட்டான். "வாங்க வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போயிடுவான். நான் கௌதம் கிட்டருந்து தள்ளி இருக்கிறது தான் நல்லது. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொன்னதுக்கு அப்புறமா, நம்ம இலக்கியா இருந்துட்டு, "அத்தை என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கௌதம்க்கு ஆசீர்வாதம் பண்ணியாவணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். நீங்க இங்கேயே நில்லுங்க. நீங்க கண்டிப்பா கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆசீர்வாதம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். உங்களோட ஆசீர்வாதம் ரொம்பவே முக்கியம் அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, நம்ம ரேவதிய பார்த்தோனே, "அத்தை இவ்வளோ நாளா எங்க போயிருந்தீங்க நீங்க? நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம்" அப்படின்ற மாரி தான் கூப்பிட்டாங்க. அந்த ஒரு சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவ அவங்க சமாளிக்கிறது மட்டும் இல்லாம, இத்தன நாளா கௌதம் எப்படி இருக்கான்? என்ன பண்ணிட்டு இருக்கான்? எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம இருந்தேன். எப்படியோ ஒரு வழியா நான் கௌதம பார்த்துட்டேன். எனக்கு அதுவே போதும். கௌதம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாள் வாழ்ந்ததே எனக்கு வந்து போதும். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம ரேவதி இருந்துட்டு இலக்கியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்காக மறுக்கிறாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம இலக்கியா இருந்துட்டு ஆசீர்வாதம் நீங்க பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கண்ணெல்லாம் கட்டி, அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்து, நம்ம ரேவதி முன்னாடி வந்து நிறுத்த ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு டைம்ல நம்ம ரேவதி இருந்துட்டு, இப்போ நம்ம கௌதம கட்டிப்புடிச்சு கதறி அழுறது மட்டும் இல்லாம, திருநீர்லாம் வச்சு, பூவெல்லாம் போட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க. நீ அதாவது நீ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எடுத்திருக்க இந்த காரியம், எடுத்திருக்க இந்த ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா, நீ நல்லபடியா முடிக்கணும். இந்த ஒரு பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீ இன்னும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு வரணும். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு, நம்ம கௌதமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆசீர்வாதம் பண்றாங்க. இப்போ எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம ரேவதியும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதம் இருந்துட்டு, நம்ம ரேவதி பக்கத்துல வந்த உடனே ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிருது மனசுக்குள்ள. அந்த ஒரு நேரத்துல நம்ம கௌதம் யோசிக்கிறாரு. யாரா இருக்கும் இது? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம்லாம் பண்றாங்க. இலக்கியா என்னடான்னா கண்ண கட்டி நம்மள கூட்டிட்டு வந்தா, இது யாரு? என்னன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியலையே! அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ கட்ட கழட்டுறதுக்காக வந்து முயற்சி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு அது யாருன்னு சொல்லிட்டு நான் பார்த்தே ஆவணும் இலக்கியா. என் மேல அவ்ளோ பாசம் வச்சிருக்கவங்க. அது மட்டும் இல்லாம ஆசீர்வாதம் பண்றாங்க அப்படின்னா, நான் வந்து கண்டிப்பா பார்த்தே ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இலக்கியா கிட்ட வந்து சொல்லிட்டு, அடுத்ததா கட்ட வந்து கழட்ட ஆரம்பிச்சுறாங்க. கட்ட கழட்டிட்டு நம்ம இவங்க ரேவதிய பார்த்த உடனே பயங்கரமா இருந்துச்சு. "ரேவதி அம்மா நீங்களா? இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எங்க போயிருந்தீங்க?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கர வருத்தத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கேட்க ஆரம்பிச்சுறாங்க. நம்ம ரேவதி வந்துட்டு, "எனக்கு வேற வழி தெரியலப்பா. நான் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, என் பையன தேடி போனேன்." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம கௌதம் கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மழுப்பிடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.